கம்பங்கூழ், வெறும் கம்ப கஞ்சி மாரி காய்ச்சி கூழ் பண்ணுவாங்க. மத்தியானம் குதிரைவாலி அரிசியில சாம்பார் சாதம். இரவு உணவுக்கு அதே மாரி ஒரு ராகி அடை. இப்படி 3 வேளையுமே சிறுதானிய உணவு. கேட்டா வெள்ள அரிசி சாப்பிடுறது நல்லதில்ல. குளூட்டன் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. சர்க்கரை வந்துரும். அதனால 3 வேளையும் பாரம்பரிய அரிசி சாப்பிடுறோம். அதுதான் சத்தான அரிசி அப்படின்றாங்க. ஸோ, இப்ப இதுல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல சிறுதானிய உணவுகள் தான் சாப்பிட்டாங்க. காலையில எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, முதல்ல கரைத்து கூழாக தான் குடிப்பாங்க. அப்புறம் தான் மத்தியானம் அந்த களிய சாப்பிடுவாங்க. அப்புறம் இரவு உணவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தோசையோ, அடையோ தட்டி சாப்பிடுவாங்க. ஸோ, அதில வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு ஃபார்மேட் இருந்தது. ஏன்னா காலையில கூழா கரைச்சு குடிக்கும்போது, செரிமான ஆற்றல் அதிகமாயிடும். அதனால மத்தியானம் சாப்பிடும்போது நல்ல பசி வந்துரும். அது மட்டும் இல்லாம, அவர்கள் செய்த வேலைய நம்ம நெனச்சு பார்க்கணும். வயல்ல போயி நாட்டு நட்டு, அந்த வெயில்ல வேலை செஞ்சு